Is Vijay the reason for GOAT movies failure அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம். விஜய் குடியிருக்கிறீங்க போல பார்த்து பல்லு படாம. ஒரு 3 பெரிய ஆக்டர் மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்க போறோம். இப்போ வர கமர்ஷியல் படங்களும் இப்போ புது ஜானர் பேர் வச்சிருக்காங்க. முக்கியமான டிசிஷன் எடுக்க போறது இந்த 3 பேர் தான். அந்த இஷ்யூக்கு ஏத்த மாதிரி அந்த ஹீரோவை பேச வச்சிட்டோம்னா கிளாப் தட்டிடுவாங்க. ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் மாறணும்னா ஆடியன்ஸ் மாறணும். ஸோ வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இஸ் விஜய் த ரீசன் ஃபார் கோட் மூவிஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு கமர்ஷியல் மூவி சொல்றதுனால இன்டெரக்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா உள்ள வரப்பே மூளையை கழட்டி வச்சு வந்திருக்காங்க. இதை தாண்டி இது கமர்ஷியல் படமா ஒர்க் ஆகல அப்படின்னா டக்குனு ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்கம் திருப்பிடுவாங்க. இப்போ விஜய் அவர்கள் உள்ள வர்றாங்க அப்படின்றதுனாலே பயங்கரமான பிரெடிக்டபிள் ஃபேக்டர் அதிகமாயிருக்கு. அதுக்கு முழுக்க எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அரசியல் காரணம் மட்டும்தான். அந்த வீடியோவுக்கு வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் தான் வந்து இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது எங்களை வந்து தூண்டி இருக்குது. நீ என்ன ரிவ்யூ பண்ற, இன்னும் வசல் ஆகிட்டு தான் இருக்குது, நீ என்ன சொல்றது ஃபெயிலியர்னு ஒழுங்கா போய் நல்ல வீடியோ ஏதாவது போட்டு பழைக்கிற வழியப்பாரு. விஜய் குடியிருக்கிறீங்க போல பார்த்து பல்லு படாம. நான் அவரை கேவலப்படுத்துறேன்டா, நீங்களே கேவலப்படுத்துறீங்க. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்கடா. How was it even a failure? Sorry, I didn't follow box office details, but even today I cannot get a ticket for show. Not a Vijay or AK fan. Maybe movie doesn't satisfy the critics, but I feel movies receiving a good response from the audience in my area. அவங்க ஏரியா நல்லா ஓடுது போல. அது என்ன ஏரியா? நம்ம கிரிட்டிக்ஸ்ன்றாரு, அத பாருங்க. தேங்க்ஸ் bro. ஐயா வாயை பாரு. சோ இந்த வீடியோல ஃபுல்லா இதை பத்தி தான் பேச போறோம். ஏன் வந்து இந்த மாதிரி பெரிய ஹீரோஸோட ஃபேன்ஸா இருக்கட்டும், ஆடியன்ஸ் அவங்க கிட்ட ஏன் இப்படி எதிர்பார்க்கறாங்க, அவங்களால ஏன் வந்து ஒரு நல்ல படங்கள் வந்து பெருசா இப்போதைக்கு கொடுக்க முடியல, அதை பத்தின ஃபுல்லான விஷயம் தான் இந்த வீடியோல வந்து பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு 3 பெரிய ஆக்டர் மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்க போறோம். ரஜினி, விஜய், அஜித். ஃபர்ஸ்ட் இந்த 3 பேர் ஏன் எடுக்கிறோன்றத முதல்ல நம்ம சொல்லுவோம். இப்போ ரஜினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பல வருஷம் ஆச்சு, பட் ஸ்டில் அவருக்கு மார்க்கெட் இருக்கு. விஜய் மார்க்கெட்டோட டாப்ல இருக்காரு, அஜித் வந்து கம்பீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்ஸ்ன்ற ரேஞ்சில பார்த்தா இந்த 3 பேர் தான். அதான் இதுல வந்து டிஃபரன்ஸ் வந்து 2 இருக்குது. ஒன்னு ஸ்டார்ஸ், இன்னொன்னு வந்து ஆக்டர்ஸ். அதாவது ஆக்டர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சூர்யா, தனுஷ், ஜெயம் ரவி, சிம்பு, விக்ரம், இவங்கலாம் வந்து ஆக்டர்ஸ்ன்றது. ஏன் அப்படின்னா கமல் அவர்கள் இவங்கலாம் வந்து ஆக்டர்ஸ் வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட படத்துக்கு போறப்போ இவங்க சூப்பரா நடிச்சிருப்பாங்க, இவங்க ஆக்டிங்காக போவாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டார்ஸ் வரப்போ அவங்களுடைய பர்சனலா அவங்களுடைய ஸ்வாக், அவங்களுடைய ஸ்டைல பாக்கிறதுக்காக போவாங்க. இவங்க வந்தாலே அந்த படத்துக்கு மிகப்பெரிய கலெக்ஷன் இருக்கும்ன்றதுக்கு போறாங்க. சரி, 3 பேரை சூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 பேர் நடிச்ச கடைசியா வந்து ஒரு நல்ல படம், எல்லாராலையும் ஏத்துக்கப்பட்ட ஒரு நல்ல படம். ரஜினி அவர்களுக்கு பார்த்தா அப்படின்னா சிவாஜி, எந்திரன். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு பார்த்தா அப்படின்னா துப்பாக்கி, கத்தி. அடுத்தது வந்து அஜித் அவர்களுக்கு பார்த்தா அப்படின்னா மங்காத்தா, ஆரம்பம். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நான் சொன்ன இந்த 6 படங்களையும் கொரோனா எங்கேயுமே பெருசா சொல்லிடவே முடியாது. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கும். அந்த மாதிரி படங்கள் இவங்களால அந்த படங்களுக்கு அப்புறம் ஏன் கொடுக்க முடியல அப்படின்றத கேள்வி. இந்த பெரிய ஆக்டர்ஸ்க்கு நல்ல படம் யோசிச்சாலே நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட் வர கமர்ஷியல் படம் தான் வருது. இப்போ சிவாஜி மாதிரி ஒரு படம் எடுத்துட்டோம்னாக்கா அதுல என்னதான் நம்ம கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் நிறைய வச்சாலும் கதையா அதுல வேல்யூ நிறைய இருந்துச்சு. கதைக்குள்ள சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட சங்கர் வந்து ரொம்ப அழகா ரைட் பண்ணி வச்சிருந்தாரு. சிவாஜி படமா இருக்கட்டும், கத்தியா இருக்கட்டும், துப்பாக்கியா இருக்கட்டும், ஆரம்பமா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து எந்த இடத்துலயுமே ஹீரோக்கு சொம்படிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது ஹீரோ வச்சு அந்த படத்தை மூவ் பண்ணி கொண்டு மாட்டாங்க. முன்னாடி கமர்ஷியல்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி மசாலா படம்னு சொல்லுவாங்க. மொத்தமா ஒரு பேக்கேஜா பாக்குறப்போ சூப்பரா இருக்கும். கதையும் இருக்கும், நல்ல அழகான 5 பார்ட் இருக்கும், 5 நிமிஷம் 6 நிமிஷம் வரும். ஹீரோவுக்கு அந்த பில்டப் இருக்கும், ஹை மொமெண்ட்ஸ் சூப்பரா இருக்கும். அந்த ஹை மொமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த கேரக்டர் அந்த இடத்துல. அந்த துப்பாக்கி படத்துல வந்து புகையில இருந்து வெளியே வந்தது விஜய்ன்றதுனால நமக்கு ஜெகதீஷ் இந்த கேரக்டர் விஜய் சூப்பரா பண்ணிருக்காரு. அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு இது வந்துச்சு. இப்ப வர கமர்ஷியல் படங்களும் இப்ப புது ஜானர் பேர் வச்சிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். சரி, ஃபேன் சர்வீஸ் கமெண்ட்ல போட்டுருந்தாங்க. அப்ப ஃபேன்ஸ் இதான படம் எடுக்கறாங்க, நீங்க மட்டும் நான் ஒன்லி ஃபேன்ஸ் வச்சிருக்கீங்க. என்னப்பா வாடா போடா மரியாதை இல்ல. பின்ன எப்பறா அவனை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? ஏதா இப்படி வச்சுக்கலாம். நீங்க ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் படம் எடுக்கறீங்கன்னா ஒரு ஆப் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கங்க. அதுல யாராவது காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அவங்க வந்து காமிச்சா மட்டும் தான் அவங்களுக்கு வந்து டிக்கெட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாங்கலாம் வர மாட்டோம். இப்போ இந்த கமர்ஷியல் படத்துக்கு வேற ஒரு பேர் இருக்குது, ஃபேன் சர்வீஸ் படங்கள். ஃபேன் சர்வீஸ் படங்கள்னு ஒரு பேர் இருக்கு. முக்கியமா வந்து இந்த பெரிய ஆக்டர்ஸ் படங்கள் தான் ஹீரோவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்குல்ல, அதுதான் எலிவேஷன். ரொம்ப நார்மலான சீனா தான் இருக்கும். இப்படி நடந்து வந்தாருன்னா அந்த இடத்துல நான் அனிருத்தை வச்சு ஒரு மியூசிக்கை போட்டு நல்ல சினிமாட்டோகிராஃபி வச்சுட்டா அது ஒரு ஹை பாயிண்ட். அதை வச்சே படம் ஃபுல்லா நான் ஒப்பேத்திடுவேன். சரி, இப்போ இதுல வந்து ஒரு டீம் ஒர்க் நம்ம ஃபர்ஸ்டே பேசணும். அது ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர். முக்கியமான டிசிஷன் எடுக்க போறது இந்த 3 பேர் தான். இதை தாண்டி முக்கியமான ஆள் ஒருத்தங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த டைரக்டரோட இது வந்து நீதான்
ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்றது டேரக்டர் தான். சோ அவர்கிட்ட இருந்து அந்த மிஸ்டேக் ஆரம்பிக்குது நினைக்கிறேன். நம்ம பேசுற இந்த 3 பெரிய ஸ்டார்ஸும் முன்னாடி இருந்தாங்க, அவங்க ஸ்டார்டமும் இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல டேரக்டர்ஸ் வந்து ஆக்டர்ஸ் வேற வாங்குனாங்க. அதாவது இப்ப எந்திரன் படத்தை ஃபர்ஸ்ட் சங்கர் வந்து கேஸ் பண்ணணும்னு நினைச்சது கமல் அவர்ல. ஆனா அது கால் ஷீட் கிடைக்கல, டைமிங் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு ரஜினி அவர்கிட்ட போயிட்டு ரஜினி அவர்கிட்ட வந்து அவங்க நடிப்பை வாங்கியிருப்பாங்க. அந்த மேக்கப் போடுறதுல இருந்து, அந்த உட்காந்து ரோபோ மாதிரி நடிக்கிறதுல இருந்து, அந்த மேனேஜர் போடுறதுல இருந்து அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அது தெரியும். ஆனா இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் ஏன் வந்து இப்போ ஃபேன் சர்வீஸ் படங்கள் இல்ல கமர்ஷியல் படங்கள் இருக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ரைட்டிங். ஹை பாயிண்ட்ஸ் நரேட்டிவ் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்டே இதுதான். கேவி ஆனந்த் படங்கள்ல கடைசியில ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு, அதுதான் அந்த படத்துல ஹை பாயிண்டாவே இருக்கும். அந்த இடத்துலதான் ஆடியன்ஸ் வந்து ஓகே படம் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நல்லா என்டர்டைன் பண்ணிச்சுன்றதை புரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்போ எப்படி ஆயிடுச்சுனாக்கா அந்த கதையில ஹை பாயிண்ட் இல்ல, அந்த மொமெண்ட்ல இப்போ கரண்டா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குனாக்கா அந்த இஷ்யூக்கு ஏத்த மாதிரி அந்த ஹீரோ பேச வச்சிட்டோம்னா கிளாப் தட்டிடுவாங்க. இல்லையா யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, அந்த ட்ரெண்ட்ல இப்ப யார் இருக்கா, ஸ்கிரீனுக்குள்ள வந்தா யார் கை தட்டுவா, அந்த மாதிரி ஒரு ஹை பாயிண்ட்ஸ் வச்சு படம் ஃபுல்லா ஹை பாயிண்ட் டம்மி ஹை பாயிண்ட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடுறாங்க. அப்புறம் பேன் இந்தியன் மூவின்ற பேர்ல ஒவ்வொரு மொழியில இருந்து ஒவ்வொரு ஸ்டாரை கேஸ்ட் பண்ற போது அது பேன் இந்தியன் மூவி ஆயிடும். அப்படி எல்லா மொழியிலயும் அதை வித்தரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அடுத்தது இதுல ஒரு பெரிய மிஸ்டேக் நான் பாக்குறது என்னன்னா, ப்ரொடியூசர் சைட்ல இருந்து வராங்க. எதுவா இருந்தாலும் ஒரு பிசினஸ் தான். இங்க நீ ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் அதுல உனக்கு காசு வரணும், சினிமா எடுத்தாலும் காசு வரணும். எதுலயுமே காசு இல்லாம அடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆக முடியாது. பினான்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இப்ப வந்து முழுக்க இதை வந்து ஒரு பிசினஸ் சைட்ல இருந்தே பாக்குறாங்களோ. ஓகே 200 கோடி இது போட்டாச்சு, 300 கோடி எடுத்துட்டாங்க அந்த படத்தை. அது வந்து காமன் ஆடியன்ஸ் வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன்ஸ் இப்ப நிறைய முட்டு கொடுக்கறதே வந்து இந்த மாதிரி எங்கால் படம் 300 கோடி, எங்கால் படம் 500 கோடி அப்படின்ற மாதிரி முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆடியோ லான்ச் வைக்கிறது, அந்த மார்க்கெட்டிங்ன்ற பேர்ல வந்து படத்துல என்ன இருக்குதோ அதை தாண்டி தப்பான விஷயங்கள்லாம் ப்ரொமோட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வந்து ரொம்ப சாதாரண ஒரு லவ் ஸ்டோரி, பாதிக்கப்பட்ட மனுஷனால என்ன பழி வாங்க முடியும் அதுதான். ஆனா அதை கொண்டு போயிட்டு அர்னால்டெல்லாம் கூட்டு வந்தாங்க, சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுருந்தேன். இது பாடி பில்டிங் கான படமா இருக்கும் போல, ஒரு ஃபைட் 2 பெரிய பாடி பில்டர்ஸ் அளவுக்கு ஃபைட்டா இருக்கும் போல, பீஸ்டுக்கு ஃபைட்டா இருக்கும் போல. அதானே நினைச்சேன். ட்ரெய்லர்ல அந்த பீஸ்ட் விஷயம் பார்த்து பீஸ்டும் பாடி பில்டரும் சண்டை போடுறாங்க, மாஸ். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அப்படி இருக்கிறப்போ டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டோரி இதுதான் தெரிஞ்சிச்சு, எப்படியாவது விக்கணும் அந்த படத்தை. அதுக்குன்னு வந்து கண்ணா பின்னான்னு வந்து அதுக்கு வந்து பேசுறது, அதுக்கு எப்படி ஹைப் ஏத்துறது. இப்ப ரீசெண்டா வெங்கட் பிரபு எல்லாம் வந்து ஹைப் ஏத்துறது, பிரேம்ஜி ஹைப் ஏத்துறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்கட் பிரபு என்ன சொன்னாலும் ஏத்துக்குவேன். ஜெமினி மேன் கதையே இல்லைன்னு அது மட்டும் என்னால தாங்க முடியல. ஜெமினி மேன் அந்த படமும் சத்தியமா ஒண்ணு கிடையாது. நீங்க படம் பார்த்த அப்புறம் நீங்க வந்து பார்த்து நான் கேட்பேன், அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. அதுக்கு முக்கியமா யூஸ் பண்ற டூல் தான் வந்து இந்த ஆடியோ லான்ச். ஆடியோ லான்ச் முக்கியமா என்ன, பாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு, பாட்டு போட்டவங்களை வந்து பெருமையா பேசுறதுக்கு. ஆனா எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுமே அவங்க வந்து பிரைமரியா பேசிருக்க மாட்டாங்க. ஹீரோ கூட நடிச்சது எப்படி இருக்குது, ஹீரோக்கு மியூசிக் போட்டது எப்படி இருக்குது, ஹீரோ கூட வந்து காமெடி பண்ணது எப்படி இருந்துச்சு, அவர் எவ்வளவு பெருந்தன்மையா ஆளு. ஆடியோ லான்ச் வைக்கிறதுக்கு போல ஹீரோ வர்ஷிப்பிங் அப்படின்னு சொல்லி வச்சு அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம். அந்த மாதிரி இருக்கும். இவ்வளவு கிமிக்ஸ் பண்ணி, இவ்வளவு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் பண்ணி அந்த படத்தை விற்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது வந்து ஹீரோவுடைய சம்பளம். பட்ஜெட்ன்றது கதையை பொறுத்து தான் பட்ஜெட் மாறும்போது. ஆனா ஒரு பேஸ் லெவல் பட்ஜெட்டே ஒரு 200 crore 100 crores வந்துச்சுன்னா அப்போ ப்ரொடியூசர் ஆட்டோமேட்டிக்கா அந்த போட்ட காசு எடுக்கணும்ன்ற பிரஷருக்கு போறாங்க. அந்த இடத்துல ப்ரொடியூசரையுமே தாண்டி ரைட்டர்ஸ், அதாவது டைரக்டர்ஸ் ஆர் ரைட்டர்ஸ், அவங்களுக்குமே அந்த பிரஷர் போகுது. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, பெரிய ஸ்டார்ஸ்ட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் கமிட் ஆயிட்டு அதுக்கப்புறமா நிறைய கதைகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்களோன்னு தோணுது. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. ஒரு டைரக்டரா இருக்கட்டும், ரைட்டரா இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற டைம் ஸ்பெண்ட் ரொம்ப கம்மியாயிருச்சு. நம்ம ஊர்ல படங்கள் வந்து அதிகபட்சம் 6 மாசம் ஒரு நல்ல நார்மல் படம்னா. இப்ப ப்ரொடியூசருக்கு நான் ஒரு மினிமம் கேரண்டி தரணும், இவ்வளவு காசு போட்டாங்க, ஹீரோட ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நார்மல் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தை இருந்தா போதும். அந்த இடத்துல என்னால எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது பண்ற நிலைமைக்கு போயிட்டு அந்த இடத்துல இந்த டம்மி ஹை பாயிண்ட் நரேட்டிவ கொண்டு வராங்க. அதை தாண்டி இது வந்து யாரு முடிவு பண்றாங்க தெரியல, இந்த படத்தோட ரிலீஸ் டைம். இப்ப நம்ம சொல்றது ஹை பாயிண்ட்ஸ், படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பயங்கரமா அதிகமாகிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து படத்தோட ரிலீஸ் டைம். இவங்க பெரிய ஸ்டார்ஸோட படங்கள்லாம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, பொங்கல், நியூ இயர், கிறிஸ்துமஸ், இந்த மாதிரி எதுலாம் ஃபங்க்ஷன் டைமா இருக்கோ அதை வந்து நோக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு வந்து என்னன்னா மைண்ட் செட் வந்து இது செலிப்ரேஷன் படம். இப்போ யோசிப்பாங்க, இப்போ விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்து சச்சின் படம் இல்ல வந்து பூவை உனக்காக இந்த மாதிரி படம் எல்லாம் வந்து ஒரு தீபாவளிக்கு வருதுன்னு வச்சுக்கேன், அப்ப எப்படி இருக்கும் நமக்கு? நல்ல படம் தான். இந்த டைம்ல வந்ததுன்னா கஷ்டம் தான். ஆனா எப்படி இருந்தா இப்போ ப்ரொடியூசருக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா இந்த மாதிரி டைம்ல ரிலீஸ் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி வருது. அகைன் இது எல்லாமே திரும்ப இதுல என்ன விஷயம்னா, இந்த பெரிய ஆக்டர்ஸ் படம் எப்ப விட்டாலும் வந்து பார்க்க தான் போறாங்க. அது கரெக்ட் தான்.
இப்போ வந்து இந்த 3 ஆக்டர்ஸை பத்தி நம்ம வந்து பேசுறோம். இவங்க படங்கள் ஏன் ஓடல, அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் பண்ண தப்பு என்ன, டைரக்டர்ஸ் பண்ண தப்பு என்ன, ஹீரோஸ் வந்து நிறைய சம்பளம் வாங்குறாங்க. ஆனா ஏன் இந்த 3 பேர்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கணும்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேரால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ரஜினி அவர்களால ஒரு எந்திரன்றது மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். அது ஏதாவது கமர்ஷியல் மூவி இருந்தாலும் அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். கோச்சரியான்றது மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். அதெல்லாம் இந்தியன் சினிமாலே பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து துப்பாக்கி ஒரு கத்தி நடிச்சுட்டு புலி நடிச்சாரு. இப்ப மாஸ்டரே நீ சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதுவும் மாஸ்டருமே அவரோட அந்த ஸ்டார் வேல்யூ அது எக்ஸ்பெரிமெண்ட். அது அஜித் அவர்கள் பார்த்தா அப்படின்னா பியூர் அண்ட் பியூர் இதுல 3 பேர்லயே பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து NKP ஏற்கொண்ட பாவை. அப்படி ஒரு அஜித் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரால பண்ண முடியுமா அப்படின்றப்போ நான் இறங்கி நான் பண்றேன். அது நல்லா ஓடிச்சு ஓடலன்றத அடுத்த செக்ஷன்ல பேசுவோம். அது இருக்கு உங்களால எல்லாம். சோ இவங்க 3 பேராலையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். நீ சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல படங்கள் வரலனாலும், படங்கள் முன்னாடி படங்கள் ஓடலனாலும், இவங்களுக்கு வந்து நிறைய படங்கள் வந்து அடிக்கடி நடிக்கலனாலும் இவங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேன் பேஸ் எப்ப இருந்தாலும். அதனால தான் இந்த ஆக்டர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கணும். சோ இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட இதுவே அடுத்த லெவலுக்கு போகும். சோ ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்ட் இவங்க தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மலையாளத்தை பார்த்தா அப்படின்னா அந்த மம்முட்டி காதல் பவர் அது எப்ப யுகம் என் லெவலுக்கு நீ வந்தாலும் ஒன்னால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும், பண்ணா ஃபேன்ஸ் ஏத்துப்பான். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போறேன்னு பண்றாங்கல்ல. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பயந்துகிட்டே இருக்காங்க. ஓப்பனா சொன்னா பயந்துட்டே இருக்காங்க. ஏன் ஆடியன்ஸ்க்கான படம் எடுத்துட்டு ஓடனா போய் ஏன் எவ்வளவு நாள் தான் அது. அதுல எனக்கு தெரிஞ்சு டைரக்டர்ஸே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு, ப்ரொடியூசரே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு பவர் வந்து ஹீரோஸ் இருக்கு. சோ இவங்க இண்டஸ்ட்ரி இவங்களை காப்பாத்தணும்னு அவசியம் கிடையாது. இவங்க தான் இண்டஸ்ட்ரி காப்பாத்தணும். அது இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹீரோஸ் எல்லாருமே ஒரு சின்ன டைரக்டர் ஒரு சின்ன ஹீரோஸை வச்சு ஒரு படம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க உடனே கமிட் பண்ணிடுறாங்க. லோகேஷ் அப்படி உள்ள வந்தாப்ல, நெல்சனும் அப்படிதான் உள்ள வந்தாப்ல, ரஞ்சித் அப்படிதான் உள்ள வந்தாப்ல, ஹெச்வின் வந்து அப்படிதான் உள்ள வந்தாப்ல. சோ இவங்களுக்கு ஒரு பிரஷர் ஆயிடுது. ஆஹா இப்ப நான் வந்து ஃபேன்ஸ்க்காக எடுக்கணுமா, இல்ல என் கதையை எடுக்கணுமா, போட்ட பணத்தை எடுக்கணுமா, இல்ல பணம் போனாலும் பரவாயில்ல சொல்லி நல்ல கதையா எடுத்து சினிமாவை முன்னேற்றணுமா அப்படின்ற மாதிரி அவங்க சின்ன டைரக்டர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. ஹீரோஸ் ஷுட் ஸ்டார்ட் டு சே நோ. தெரியும், ஹீரோஸ்க்கு நடிக்கும் போதே தெரியும்ல. அதுவும் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு அவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும் இந்த சீன் எப்படி ரிசீவ் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 80% தெரியும் இந்த சீன் எப்படி ரிசீவ் ஆகும், இல்ல இந்த சீனை நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கோமா, இது கால் பேக் சீனா இல்ல புது சீனா அப்படின்றது ஹீரோஸ்க்கு தெரியும். இப்போ ரீசெண்டா கோட் படத்துல வந்து பெரிய இஷ்யூவே வந்து ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ், ஊறப்பட்ட கால்பேக், படம் ஃபுல்லா கால்பேக்கா இருந்ததுதான் பெரிய இஷ்யூவா வந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல ரெஃபரன்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கும். இப்போ துப்பாக்கிக்கு அப்புறம் ஒரு படத்துல ஒரு ஐம் வெயிட்டிங் சொன்னா நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் அதே சொல்லிட்டு இருந்தா எரிச்சலா வருது. சோ இந்த மாதிரி இடத்துல ஹீரோஸ் கொஞ்சம் அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இல்லப்பா இது வேணாம் நம்ம புதுசா பண்ணலாம்னு இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கில்லி படமா இருக்கட்டும், துப்பாக்கி படமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ரெஃபரன்ஸ்னு ஒண்ணும் கிடையாது. அதுவே அவங்களுக்கு புதுசுதான். அந்த புதுசை நம்ம ரசிச்சோம்ல, அதே மாதிரி இப்ப பண்ணாலும் நம்ம ரசிக்க தான் போறோம். அதை தாண்டி 3 பேர்ட்டையும் ஒரு விஷயம் மிஸ் பண்றது என்னன்னா, அவங்களுடைய பழைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு சச்சின்ல பார்த்த ஒரு விஜயா இருக்கட்டும், ஒரு வாலி அந்த மாதிரி டைம்ல இருக்கிற ஒரு அஜித்தா இருக்கட்டும், ஒரு படத்துல ஒரு கேரக்டரா நம்ம பெர்ஃபார்ம் பண்றேன், அந்த கேரக்டர் பேசினா என் பேர் வரணும் அப்படின்றத தாண்டி நான் அந்த படத்துல நின்னா போதும், நான் பெருசா தெரிஞ்சா போதும், நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற லெவலுக்கு இப்போ வந்து போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் தாண்டி இவங்க எல்லாருமே ஒரு ஆளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா ஹீரோஸ் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அதுக்கு முக்கியமான காரணமே ஃபேன்ஸ் தான். நீங்க உங்க ஹீரோவை தனியா ரசிக்கங்க, படமா பார்க்கும்போது அது உண்மையிலே நல்ல படமா கெட்ட படமா அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஹீரோக்காக சொல்ல மாட்டாங்க. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் மை ப்ளூடிங். இதுவே வந்து ஹீரோஸ்க்கு பெரிய ஸ்டார்ஸ்க்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணிருதோ, ஸ்டார்ஸை தாண்டி அடுத்து அவங்கள வச்சு படம் பண்ண போற டைரக்டர்ஸ்க்கு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அவங்களுக்கு ஒரு பயத்தை. ஆக்சுவலா முன்னாடி இருந்தது மாறிடுச்சு. ஃபேன்ஸ் நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க, நல்லா இல்ல எதிர்பார்க்கலாம் ஒத்துக்கிறாங்க. இன்னுமே சில பேர் வந்து ஸ்கிரீன்ல வந்தா போதும், கடவுளே அஜித்தே, கடவுளே விஜயே, கடவுளே ரஜினியே, நீதான் தலைவா எல்லாம் அப்படின்னு சொல்லி உங்களால 3 பேரையும் சொல்ல வேண்டியதா இருக்குடா. உனக்கு புரியுது, நீ வந்து ஒரு தலைவனை பாக்கிறதுக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ற, ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருது, அது எனக்கு புரியுது. ஆனா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குல்ல, அதை பண்ண விடணும் நம்ம. அதுதான் விஷயம். ஸ்கிரீன்ல வந்தா போதும்னு ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல. சோ ஃபர்ஸ்ட் அதை விட்டு வெளியே வந்துட்டு, சரி அதை விட்டு வெளியே கூட வரணும், அது இல்லாட்டி ஒரு படத்தை என்ஜாய் பண்ணாம இருக்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய கொடூரம் தெரியுமா? எக்ஸாம்பிள் வந்து தலைக்கு வந்து என்னை அறிந்தால்லாம் அந்த மாதிரி ஒரு காப் ஸ்டோரி ரொம்ப நாளாச்சு. ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பார்க்கவே. அது வந்து டைரக்டருக்கான படத்துல ஹீரோ நடிச்சிருப்பாரு, சத்யதேவா இருந்திருப்பாரு. ஆமா, அஜித்தா இருந்திருக்க மாட்டேன். அது உனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து கடவுளே அஜித் தான் உனக்கு ரைட். NKPல நடிச்சிருப்பாரு, அப்படி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஆனா அந்த படம் எக்ஸ்பெரிமெண்ட் உண்மையா பண்ற டைம்லயுமே அக்செப்ட் பண்ணாம நீ வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிறப்போ அவங்க முடிவுக்கு வந்துடுறாங்க. ஓகே ரைட்டு,
நம்ம ஆடியன்ஸுக்கு இது பிடிக்கல போல, அப்போ நம்ம வந்து இதே மாதிரி டெம்ப்ளேட்ல மூவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆமா, பெரிய ஆக்டர்னா இப்படிதான் இருக்கும், உனக்கு தெரியாதா, நாங்க செலிப்ரேட் பண்ண தானே வந்தோம், அப்ப அவரோட கால்பேக் இருந்தா போதுன்றது இருக்குல்ல, அது அந்த ஆக்டருக்கே பண்ற ஒரு இன்ஜஸ்டிஸ். இன்னொரு விஷயம், 2000 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல, 10,000 ரூபாய் கொடுத்து பரவாயில்ல சொல்லி டிக்கெட் வாங்கி பாக்குறது. இல்ல, நான் என்ன கேட்கறேன், அந்த ஒரு ஏரியால இருக்கிற ஒரு ஃபேன் கிளப்போட தலைவர் சொல்றாரு, யாருமே இத்தனை விலைக்கு மேல வந்தா வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவரோட கட்டுப்பட்டு நீங்க எல்லாம் சொல்றீங்க, நீங்க எல்லாம் நடக்கிறீங்க. அந்த டிக்கெட்டை விற்பானா, அதை வச்சுட்டு சும்மா பாத்துட்டே இருப்பான், பாத்துட்டே இருந்தா யாருமே வாங்க மாட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 200 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கம்மி பண்ணுவோம். இது உன் கையில தான் இருக்கு. வச்சுக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஷோ போய் அந்த போட்டோ எடுத்து போட்டு என் தலைவனுக்கு நான் சர்வீஸ் பண்ணாம வேற யாரும் பண்ணுவான்னு சொல்லி நீ போறப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ வர எல்லா படமுமே மினிமம் 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது. என்னன்னா இவங்க இந்த இண்டஸ்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஆமா, வேற ஒரு ஆடியன்ஸ்க்கு இந்த இண்டஸ்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஒரு இடத்துக்கு அவன் நம்ம கலாய்க்கிறான். ஆமா, மீம் போட்டு கலாய்க்கிறான். என் படத்தை நீ கலாய்ச்சி இல்ல, உன் படம் கலாய்க்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம மீம் மெட்டீரியல் யூஸ் பண்றான். புரியுதா? நம்ம பெருமையா நினைக்கிற ஆக்டர்ஸ இன்னொரு மொழிக்கான வந்து நம்ம நினைக்கிறத விட பெருமையா நினைக்கணும். சோ எனக்கு தெரிஞ்சு இது மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது. இன்னும் மாறணும். அதுக்கு இன்னும் சில பேர் மாறணும்னு தான் எங்க கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு 4 கமெண்டோட எக்ஸாம்பிள் நம்ம கேட்டாதான் மாறும். இது சினிமால மட்டும் கிடையாது, அது பாலிடிக்ஸ்லயா இருக்கட்டும், எதுலயா இருக்கட்டும், நம்ம கேட்டாதான் மாறும், நம்ம மாத்த ட்ரை பண்ணாதான் மாறும். சோ அது ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் இவங்க எல்லாம் மாறணும்னா ஆடியன்ஸ் மாறணும்.